அது இன்னொன்னு அந்த போதை ஒரு ஒரு ரூம்ல வந்து ஒரு பையன் ஒரு சின்ன குழந்தை ஒரு பையன் ஒரு அம்மா 3 பேர் இருக்காங்க. அவன் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒண்ணு இந்த குழந்தைய கொல்லு, இல்லாட்டின்னா நீ அந்த பெண்ணை கற்பழிச்சுக்க, இல்லாட்டின்னா அங்க மது பாட்டிலுக்கு குடிச்சிட்டு பெருசா படுன்றாங்க. அவன் என்ன நினைக்கிறீங்க, ஐயோ நம்ம வந்து இந்த குழந்தைய கொள்றது பெரிய பாவ செயல், ஒரு பெண்ணை கற்பழிக்க அதை விட மிகப்பெரிய கொடுமையான செயல், நம்ம பெருசாம சரக்கு அடிச்சு தூங்கிடுவோம்னு சொல்லி அந்த சரக்கை எடுத்து குடிச்சிருக்கான். குடிச்சுன்னு அவனுக்கு அடுத்து தோணுது என்னண்டா கற்பழிக்கணும்னு தோணுது. அப்ப கற்பழிக்க போகும்போது அந்த குழந்தை கத்துறதுனால அந்த குழந்தையும் கொண்டு வரியா, அந்த பெண்ணையும் கற்பழிச்சிருயா. அப்ப இங்க பெண்கள் மீதான அதிகமான பாலியல் குற்றச்சாட்டுகள் எங்க ஆரம்பிக்குதுண்டா போதையில் ஆரம்பிக்குது. அந்த போதை யார் கேட்டா தமிழக அரசு டாஸ்மாக் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை மிகப்பெரிய இளைஞரை போதைக்காரன் ஆகிய அந்த போதை அப்படியே வந்து பெண்கள் மீது வந்து ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டும் கற்பழிப்புகளும். அதாவது எப்படின்னா இந்த போதையில நாளைக்கு எல்லா அரசியல்வாதியும் இருக்கும், எல்லாமே அரசியல்வாதி, அதை யாருமே இது வேணாம். எல்லா வீட்லயும் பிள்ளை இருக்கு, ஏன்னா எல்லா வீட்லயும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். நாளைக்கு ஓம் பிள்ளை இதே போதையை செஞ்சு விட்டு ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டு நாளைக்கு கொலை செஞ்சுட்டு எங்க இருப்பேன் போய் செயல் இருப்பேன். அதனால இந்த போதைன்றது இந்த தமிழ்நாட்டுக்கு மிகவும் கொடுமையான செயல். ஏன்னா விரைவில் வந்து பூர்ண மதுவுக்கு அறிவிச்சா மட்டும்தான் தமிழ் நல்லா இருக்கு. இது போக நம்ம சரக்கு மட்டும் போதை நினைச்சிருக்கோம், அதெல்லாம் கிடையாது. கஞ்சா போதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கஞ்சா விற்கிற இடம் எல்லாத்துக்கும் தெரியும். காவல்துறை அதிகாரிகளுக்கு கஞ்சா விற்க எங்கெங்க விற்கிறேன், எவ்வளவு சின்ன சின்ன வரி எவ்வளவு பெரிய வரி பூராமே தெரியும். அதே மாதிரி இந்த ஊசி போடுறியா, இந்த கை நம்ம கட்டிக்கிட்டு ஊசியை போட்டு வாட வரா போதாது. அதே போல சரக்கடிச்சு வீட்டுல மாட்டினேன் அப்பயாவது அடிச்சு போயிட்டு என்ன சொல்றியான்னா வாட வராத போத கஞ்சாவை போறேன், கஞ்சா கட்டு கூட்டு மாத்திரை போறேன், அதெல்லாம் வாட வராத போது ஆனா போதை வைப்பாங்க. அதுக்கு ஊசி போறியா, இப்படி நிறைய போதை கொண்டு வந்துட்டா. இது ஒரு குறிப்பிட்ட வயசு, அதாவது ஒரு 16 இருந்து 25 வயசுல அந்த எல்லா போதையும் அனுபவிச்சது அதை ஒரு ஆன்மாவோட அவளை தகுதிட்டு போறியா. பின்னாடி ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பாங்க, அங்க ஒரு பிள்ளை பொம்பை போவாலும் கெட்டு போகுது. அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வாரிசு தர முடியுமா, ஆண்மையோட போறியா. அப்ப தமிழ்நாட்டுல இந்த 5 ஆண்டுல மட்டும் குறைச்சு வச்சாலும் ஒரு 30-40 லட்சம் இளைஞர்கள் இந்த கொடுமையான சின்ன வயசு பையன் போறாங்க, சின்ன சின்ன வயசு பசங்க இந்த மட்டமான போதை அனுப்பிச்சு தனக்கும் பிரயோஜனம் இல்லாம தன் நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாம தன் வீட்டுக்கும் பிரயோஜனம் போயிடுறான். அந்த போதை அவங்களால வந்து 1 1000 கோடி 2000 கோடி அடிச்சு வச்சா நேரில் அடிச்சான்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு, அதை விசாரிக்க மாட்டீங்க, ஏன்னா அவங்க உங்க வச்சுக்காருங்க. சரி பிஜேபி ஒரு தப்பு பண்றேன்னு அதையும் கேட்க மாட்டீங்க, அதையும் வந்து நீ மறைமுக கூட்டணி வரீங்க. சரி ஏடிஎம்கே தப்பு பண்றேன் அவனை போய் கட்டிட்டு அதையும் கட்டிக்க மாட்டீங்க, ஏன்னா ஒண்ணு நீ இருக்கணும் நான் இருக்கணும்ன்றீங்க. அப்ப இங்க சுத்தமா அரசியல் பண்ணுங்க யாருமே வர கிடையாது, தூய்மையான அரசியல் பண்ணுங்க யாருமே வர கிடையாது. ஏன்னா தான் தனது என் வீடு என் குடும்பம் இப்படிதான் போயிட்டு இருக்கும்போது மக்களை நேசி மக்களுடன் மக்களுக்காக மட்டும் வாழ்ந்து கொள்கையை கொண்டு தளபதி வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஒரு கட்சி 2 வருஷம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷ கட்சிக்கு இந்த திமுக அரசு இந்த 2 ஆண்டுகளா எவ்வளவு பெரிய ஒவ்வொரு சூழ்நிலையும், அதாவது எங்களால ஒரு 10 பேர் சேர்ந்த மீட்டிங் பண்ணா கூட எங்க மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து நாங்க சொன்ன டேட்ல இருக்காம அவங்க ஒரு டேட் கொடுத்து அதில் நடக்க சொல்லுவாங்க. ஏன்னா திமுக அரசு அதிமுக பார்த்து வாய்ப்பு இல்ல, 50 வருஷ கட்சி அதிமுக பார்த்து வாய்ப்பு இல்ல, 100 ஆண்டு கட்சி பிஜேபி பார்த்து பயப்படல. ஏன்னா 2 வருஷம் குழந்தை என்னைய பார்த்து ஏன் 70 வயசு கட்சி பயப்படுது. அப்ப எங்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு போயிட்டாங்க. நேற்று அப்படின்னு திமுக ஒரு ஐயா ஓபிஎஸ் அவர் சார்பாக இணைப்பா கூட்டு போறாங்க பஸ்ல. ஒரு பையன் கேட்குற தம்பி எங்க போறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த பஸ் எங்க ஒன்றா அதிமுக திமுக ஓபிஎஸ் ஜாயின் பண்றாங்க. அதுக்கு அந்த பையன் பஸ்ல போறாங்க. அது கேட்குறாங்க, ஏன் தம்பி நீங்க எங்க வரீங்க, நாங்க ஓபிஎஸ் இணைப்புக்காக போறோம், திமுக மாநாடு போறோம், நீங்க எந்த கட்சி, நான் டிவிக்கு அப்படின்ட்டு. இப்படி ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் நிக்கிறாங்கல்ல, ஒரு ஆள் கூட்டம் ஒரு ஆள் சொல்ல சொல்லு, யார் வேணாலும் மறுநாள் அடிச்சா கேளு. ஏன்னா நீங்க எவனாச்சும் ஒருத்தனுக்கு 50-100 இந்த வெயிலுக்கு பொம்பளை வந்துட்டு பையன் வந்துருக்கியா, நீங்க ஒர்க்கிங் டே ஒருத்தர் 100 ரூபா சௌகரியமா கூட்டிருக்காங்க. எங்களுக்கு இந்த வண்டி வாடகை இதுக்கு தான் கொடுத்துருந்த தேர்ச்சி வந்து இங்க வந்து மக்களுக்கும் இங்க வந்து ஜனங்களுக்கு யார் ஒவ்வொரு ஊருக்குள்ள இந்த ஆட்சிக்கு வரல அதிகாரத்துக்கு எதுவும் இல்லை. எங்க அண்ணனும் எங்க கட்சியோட திட்டங்கள் மட்டும்தான் இந்த தேர்தல் கலாநாயகம் என்று 2026 முதல் தளபதி காலம் வருவது தமிழ்நாடு தமிழக வெற்றிகள் ஆட்சியில் இருக்குமே தவிர்த்து தளபதி வருவதை தவிர்த்து அடுத்த வாய்ப்புகள். ஏன்னா எங்க தளபதி பணம் சம்பாதிக்கவோ தான் குடும்பத்தை காப்பாற்ற அரசியல் வந்து கிடையாது.
மக்கள் தமிழகத்துக்கு தொண்டைங்க தமிழக மக்கள் பெண்கள் பாதுகாப்பு முதியோருக்கு திட்டங்கள் இப்ப நிறைய திட்டங்கள் அறிவிச்சியார் பார்த்தா தெரியும். இன்னைக்கு சிலிண்டர் இல்லைன்றியா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தராரு. அப்ப பொம்பளை போய் 6 ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அந்த ஓட்டு 5000 ஓட்டு விட்டாங்க. திமுக 5000 ஓட்டாங்க. ஏன் 3 வருஷம் காசு கொடுக்கல? பொங்கல் பணம் இல்ல. ஏன் அதுக்கு 3 வருஷம் இல்ல? ஏன்னா இப்படி மக்களுக்கான திட்டங்கள் விஜய் வந்தாலும் பண்ணுவாரா? நாங்க பண்ணா வச்சதுக்கு நாங்க ஒவ்வொரு வேட்பாளர் பத்திரத்தை எழுதி தரோம், ஸ்டாம்ப் போட்டு எங்க நீ கொண்டு வந்த திட்டங்களை எழுதி செய்த திட்டத்தை 2000 முடிவு கேட்டீங்கன்னா அந்த சட்டமன்ற பழைய ராஜாமன்ற எழுதி வச்சுங்க. தலைவருக்கு 5 நிச்சயமா கொடுப்பாரு. ஏன்னா நாங்களும் யாரும் பணம் சம்பாதிக்கல. இங்க நிக்கிறதுல பாதி பேர் மக்களுக்கு வந்தவங்க. அது யாருமே எதிர்பார்த்து கிடையாது. எங்க சொந்த பணத்தை மக்கள் நல்லா செஞ்சுட்டு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து நாங்க தேடி நம்ம ஒரு அரசியல் பண்ணி போயிட்டு இருக்கோம். பெரிய பெரிய ஆள் முட்டிட்டு இருக்கோம். ஆனா எந்த சூழ்நிலை தோத்து போய் சொன்னங்கி போய் அரண்டு போய் நின்று கிடையாதுங்க. அதே மாதிரி இன்னும் சொன்னேன், இந்த விமர்சனம் வைக்கிறோம். ஏன்னா பேசக்கூடாது எலெக்ஷன் வர. ஏன்னா அந்த விமர்சனம் வைக்கிறீங்க, விமர்சனம் மாப்பிள்ளை விமர்சனம் வைய அவங்க தனிப்பட்ட நீங்க ஒரு கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க வந்தது வாசிக்கு வந்து வரிசைக்கு வந்து பேசும்போது நாங்கெல்லாம் பேசுறதுக்கு முட்டா நாய் வந்து பேசி போயிடுச்சு. நீ மீட்டிங் போடும்போது லெஃப்ட் போய் வாராதுங்களா? கரெக்டா மீட்டிங் முடிஞ்சு 5 நிமிஷம் இருக்கு. மீட்டிங் முடியல லெஃப்ட் போய் வாரான்ட்டு 5 நிமிஷம் எங்க நின்ற முன்னாடி ஒவ்வொரு பண்ணிட்ட நேரம் ஜீப்ல போய்க்கு அந்த பயம் இருந்தேன். ஏன்னா இன்னொன்னு எங்கேயோ மீட்டிங் போட்டு நீ விஷயம் பண்ணும்போது நான் உள்ளூருக்கு வரேன். நான் மறுபடியும் நினைச்சேன் மீட்டிங் போட மறுபடியும் பண்ணா இந்த நாடு ஜனநாயகம் நீ முறை போய் பெருமிசம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ற. நீ அரசியல் பேசிட்டு போயிருக்கணும். தனி போட்டு தாக்கல் பண்ண நாங்க தாங்க மாட்டோமா? ஏன்னா 14 குண்டாஸ் வச்சு நீங்க ரோடு சுத்தும் போது ஒன்னும் தெருவில் சுத்தும் போது ஏன் நாங்களாம் தாங்க மாட்டோமா? என்ன எங்க தலைவர் சொல்லுங்க, சட்டத்தை விட்டு போட்டு சட்டப்படி செய்யுங்க. சரியா? அது ஒண்ணுக்கு நாங்க விட்டு போட்டு போறோம். உங்களை மாதிரி உங்க ஒண்ணு ஒரு விசுவாசத்தைய வேற கட்சியில விசுவாசம் காமிக்கிறதுக்கு நான் ஒரு பொறுமணிக்கு பேச்சு போட்டு இந்த கண்டன ஏற்பட்டதுக்கு வருகிற அனைத்து வருவதும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி. காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீங்கள் மரணம் எழுதி வச்சுக்கோம். நன்றி, வணக்கம்.